இதுக்கு முந்தின வீடியோல மோர் அப்படின்னு டைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது நான் ஏன் கேட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கூகுள் அக்கௌண்ட் ஓபன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல, கரெக்டா? ஆனா அதுதான் ப்ராப்ளமே. அது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சு நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை நம்மளே தெரியாம அதோட ரூல்ஸ் நிறைய பிரேக் பண்றோமா, அண்ட் அக்கௌண்ட் ஒரு நாளைக்கு சடனா பிளாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்லி பிஹைண்ட் த சீன் கூகுள் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுது, நம்மளோட அக்கௌண்ட்டை எப்படி எல்லாம் அது ஜட்ஜ் பண்ணுது, அண்ட் டேட்டாவை எப்படி எல்லாம் அவங்க சேஃபா வச்சுக்க என்னென்னலாம் பண்றாங்க எல்லாத்தையும் பார்ப்போமா? வாங்க, இது பிரதீப்ஸ் POV. மோஸ்ட் பீப்புள் திங்க் பண்றது என்னன்னா, கூகுள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். பட் கூகுளோட பேக்ரவுண்ட்ல உங்க அக்கௌண்ட்க்கு ஒரு ட்ரஸ்ட் ஸ்கோர் அசைன் பண்ணுது. இது விசிபிளா தெரியாது, பட் இதுதான் எவ்ரிதிங் டிசைட்ஸ். ட்ரஸ்ட் ஸ்கோர்ல என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு பார்க்கலாம். ஃபேக்டர் 1, போன் நம்பர் குவாலிட்டி. நீங்க யூஸ் பண்ற நம்பர் BSNL ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், இல்ல ஜியோ நெட்வொர்க் ஆகட்டும், இந்த மாதிரி ரியல் கேரி நம்பர்ஸ் ஆர் ஆன்லைன் வர்ச்சுவல் நம்பர். கூகுள் வந்து போன் நம்பரை மட்டும் வெரிஃபை பண்றது இல்ல, அந்த நம்பரோட மொத்த ஹிஸ்டரியும் எடுப்பாங்களாம். அந்த நம்பர் எப்பயாவது எங்கேயாவது இந்த ஸ்பேம் மாதிரி ஏதாவது முயற்சி செஞ்சிருக்காங்களா, நிறைய ஏதாவது அந்த நம்பர்ஸ் மேல ஏதாவது இஷ்யூஸ் ப்ராப்ளம் ஏதாவது ரேஸ் ஆயிருக்கா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, இது எல்லா டேட்டாவும் எடுக்கும். ரியல் கேரி நம்பர்ஸ், அதாவது சிம் கார்டு இருக்கிற நம்பருக்கு ஹை ட்ரஸ்ட் வேல்யூ. இந்த வர்ச்சுவலா இருக்கும் பாத்தீங்களா, லைக் டெக்ஸ்ட் நவ், கூகுள் வாய்ஸ், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட் ஆகிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் லோ ட்ரஸ்ட்னு சொல்றேன். ஃபேக்டர் 2, IP அட்ரஸ் ரெப்யூட்டேஷன். நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ற டைம்ல உங்க இன்டர்நெட் கனெக்ஷனோட IP அட்ரஸ் கூகுள் கிட்ட ஒரு ஹிஸ்டரியா இருக்கும். ஷேர்ட் VPN எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதே IP-ல ஒரு 500 1000 அக்கௌண்ட்ஸ் ஏதாவது கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பிளாக் பண்ணிடும். உங்க வீட்டுல இருக்கிற வைஃபை இல்லைன்னா போன்ல இருக்கிற டேட்டா கனெக்ஷன், இந்த ரெசிடென்டல் IP இதெல்லாம் கொஞ்சம் கிளீனா இருந்தா கொஞ்சம் ஹை ட்ரஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபேக்டர் 3, டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்ட். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. பிரவுசர்ஸ் மட்டும் இவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. நம்ம டிவைஸோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன், இன்ஸ்டால்டு ஃபாண்ட், GPS மாடல், டைம் ஜோன், ஏன் ஈவன் பேட்டரி லெவல் கூட, இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கிரியேட் பண்ணும். இந்த குக்கீஸ் எல்லாம் கிளியர் பண்ணாலும் இது அவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூகுள் உங்க டிவைஸை ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடும். சோ ட்ரஸ்ட் ஸ்கோர் ஹையா இருக்கணும்னா ரியல் நம்பர்ஸ், அதாவது சிம் கார்டு பிளஸ் இந்த ஹோம் இன்டர்நெட் ஆர் போன் டேட்டா பிளஸ் இந்த பர்சனல் டிவைஸ், இது எல்லாம் சேர்ந்தாதான் இந்த வினிங் காம்பினேஷன். இப்ப நான் சொல்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அந்த ஷார்ட் வீடியோஸ்லயே கேட்டிருப்பீங்க, பட் நான் கொஞ்சம் டீப்பரா சொல்றேன். டிஃபால்ட்டா புது ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 15 GB ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கிடையாது. கூகுள் டிரைவ், ஜிமெயில், கூகுள் போட்டோஸ், இது எல்லாமே அவங்க கிட்ட நம்ம இப்ப ஷேர் பண்ணிக்கணும் அந்த 15 GB கிடைக்கிறதுக்கு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன், போன் நம்பர் வெரிஃபை பண்ணாம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணணும். நம்ம யாருமே அந்த 15 GB யூஸ் பண்ண முடியாது. வெரிஃபை பண்ணாம நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், டெக்னிக்கலி அக்கௌண்ட் ஒர்க் பண்ணாது. பட் சம்டைம்ஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கிறது காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கௌண்டோட ஹெல்த் ரொம்ப லோவா இருக்கும். கூகுள் சம்டைம்ஸ் இஸ் சஸ்பிஷியஸ் அப்படின்னு நம்மள ட்ரீட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல உங்க மெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேமா ஃபோல்டர் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல சில போனஸ் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? இந்த 2025-26ல ஒரு புது அப்டேட் இருக்கு, கூகுள் ஒன் பிரைசிங் அப்டேட். இந்த ஃப்ரீ டயர் 15 GB மெயின்டைன் பண்ண, பட் இந்த கூகுள் ஜிமெயில் அட்டாச்மெண்ட் அண்ட் கூகுள் போட்டோஸ், இது எல்லாமே ஹை குவாலிட்டியில வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே அந்த 15 GB-ல வந்துடும். ஸோ போட்டோஸ் ஏதாவது இருந்தா கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணி முயற்சி செய்யுங்க. ஒரிஜினல் குவாலிட்டியில சேவ் பண்ணீங்கன்னா 15 GB அப்படின்றதுக்குள்ள காலி ஆயிடும். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதனால நிறைய ஸ்டோரேஜ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இதை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இன்னும் ஒரு காமன் கொஸ்டின் இருக்கு, ஒரு நம்பர்ல எவ்வளவு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்? அபிஷியல் ஆன்சர் என்னன்னா, கூகுள் வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. பட் ரியல் ஆன்சர் என்ன தெரியுங்களா? யூசுவலி 4 to 6 அக்கௌண்ட்ஸ் பர் நம்பர்ல வச்சுக்கலாம். பட் இது எதுவும் ஸ்ட்ரிக்ட் நம்பர்ஸ் இல்ல. ஏன்னா கூகுள் யூசஸ் கூலிங் பீரியட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு நம்பர்ல 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இமீடியட்டா 3வது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது மேக்ஸிமம் டைம் பிளாக் ஆயிடும். ஒரு 48 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதை அலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ட்ரஸ்ட் த்ராட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. கூகுள் நம்மளோட பிஹேவியர் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஒரே நம்பரை ரொம்ப ரேப்பிடா யூஸ் பண்றீங்களா,
இல்ல ரொம்ப கிராஜுவலா ஸ்லோவா யூஸ் பண்றீங்களான்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்கன்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெரியர் ட்ரஸ்ட் ஹைரார்கின்னு இருக்கு. அது என்னன்னா, இந்த ஏர்டெல் அப்புறம் ஜியோ இந்த பிஎஸ்என்எல் இது எல்லாமே இந்த ஹை ட்ரஸ்ட் வேல்யூ அப்படின்னு வரும். அதாவது இந்த ரெசிடென்ஷியல் அண்ட் வெரிஃபைடு ரியல் யூசர்ஸ் அப்படின்னு. இன்னொன்னு செகண்ட் வந்து இன்டர்நேஷனல் நம்பர்ஸ், இந்த வாட்ஸ்அப் அப்புறம் மத்த இதுக்கெல்லாம் வந்து மீடியம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் வந்து விஓஐபி, இந்த ஆப் பேஸ்ட் நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த டெக்ஸ்ட் நவ் அப்புறம் இந்த கூகுள் வாய்ஸ் மாதிரி, இது வந்து ரொம்ப லோ ட்ரஸ்ட், சம்டைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாலாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரே நம்பரை வச்சு 10 வாட்டி ட்ரை பண்றது 15 வாட்டி ட்ரை பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பிளாக் ஆயிடும். அடுத்தது ஸ்பீட் ரூல் அப்படின்னு இருக்கு. அதாவது 2 அக்கௌண்ட் பர் டே லிமிட். ஒரு டிவைஸ்ல ஒரு நாளைக்கு 2 அக்கௌண்ட்டுக்கு மேல கிரியேட் பண்ணாதீங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா கூகுள் உங்களோட ஐபியை டெம்பரவரியா பிளாக் பண்ணிடும். இதுல வர்ஸ்ட் கேஸ் என்ன தெரியுங்களா, உங்க எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டும் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. தி டிவைஸ் லிங்க் ப்ராப்ளம். நீங்க போன்ல ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அப்புறம் லேப்டாப்லயும் சேம் நம்பர்ல இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. கூகுள் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணாது. சேம் பர்சன் பட் டிஃபரெண்ட் டிவைஸ். இது ஓகே. பட் என்னன்னா சேம் டே மல்டிபிள் கிரியேஷன் பண்ணும்போது அது பிளாக் பண்ணிடும். ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல ஒரு 15 நாள் கழிச்சு இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி. உங்ககிட்ட ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். இது மோஸ்ட் ஆஃப் தி டெக் சேனல்ஸ் இந்த அளவுக்கு டீப்பா சொல்லுவாங்களா அப்படின்னா ஒரு குவெஸ்சன் மார்க் தான். ஃபிங்கர் பிரிண்டிங் இது கூகுள்ஸோட இன்விசிபிள் கேமரா. நீங்க பிரைவேட் பிரவுஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் பாப்பாங்க. நீங்க குக்கீஸ் எல்லாம் டிலீட் பண்ணாலும் கூகுள் உங்களை வாட்ச் பண்ணும். அதெல்லாம் எப்படி? நீங்க உங்க பிரவுசரை விசிட் பண்ற டைம்ல பேக்ரவுண்ட்ல ஒரு சைலண்டா ஒரு கான்வாஸ் எலிமெண்ட் ரெண்டர் பண்ணுது. உங்களோட ஜிபியூ, உங்களோட சிபியூ அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டரிங் இது எல்லாமே ஸ்லைட்லி டிஃபரெண்டா ரெண்டர் பண்ணும். அதை டிஃபரெண்டா மெஷர் பண்ண ஒரு யூனிக் ஹேஷ் கிரியேட் பண்ணுதுன்றாங்க. இதுக்கெல்லாம் தலைவரிங்களா யார் தெரியுமா? வெப் ஜிஎல் ஃபிங்கர் பிரிண்ட், உங்க கிராபிக் கார்டு சிக்னேச்சர், ஆடியோ கான்டெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட், உங்க வாய்ஸ் ப்ராசஸிங் அண்ட் யூனிக் பேட்டர்ன், ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பிளஸ் கலர் டெப்த், இன்ஸ்டால்ட் பிரவுசர் பிளகின், டைம் ஜோன் வர்சஸ் ஐபி லொகேஷன் மேட்ச். நீங்க சென்னையில இருக்கீங்களா, பட் உங்க விபிஎன் த்ரூ லண்டனோ இல்ல ஸ்காட்லாந்து மூலியமா வரும். மிஸ் மேட்ச் இஸ் ஈக்குவல் டு சஸ்பிஷியஸ் கண்டுபிடிச்சிடும். டைப்பிங் ஸ்பீட் அண்ட் மவுஸ் மூவ்மெண்ட் பேட்டர்ன், எஸ் இத கூட அது ட்ராக் பண்ணும். கூகுளோட ஏஐ இந்த 200+ சிக்னல்ஸை கம்பைன் பண்ணி ஒரு பிஹேவியரல் ஃபிங்கர் பிரிண்ட் கிரியேட் பண்ணுது. குக்கீஸை கிளியர் பண்ணாலும் பார்க்கும், ஹிஸ்டரியை கிளியர் பண்ணாலும் பார்க்கும். திஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிமைன்ஸ். ரியல் இம்பாக்ட் ஆன் ஜிமெயில் என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ற டைம்ல அதே சேம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி ஒரு 5 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 6th அக்கௌண்ட்டுக்கு கூகுள் வந்து ரொம்ப ஃபிரிக்ஷன் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா இந்த கேப்சா, அப்புறம் மேண்டேட்டரி போன் வெரிஃபிகேஷன் அண்ட் சம்டைம்ஸ் டைரக்ட் பிளாக் கூட. பட் practical takeaway என்னன்னா, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் செப்பரேட்டா மேனேஜ் பண்ணுங்க. டிஃபரெண்ட் டிவைஸ் ஆர் டிஃபரெண்ட் பிரவுசர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் குரோமா மட்டும் that's not enough. Google அதையும் நல்லா நீட்டா வாட்ச் பண்ணும். ட்ரூலி செப்பரேட் டிவைஸ், ப்ராப்பர் ப்ரொஃபைல் ஐசோலேஷன் டூல் யூஸ் பண்ணுங்க. 2-step வெரிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனா இருந்தது. பட் இப்போ கூகுள் வந்து அதை ரொம்ப மேண்டேட்டரியா பண்ணுது. ஏன் கூகுள் இதை ஃபோர்ஸ் பண்ணுது? 2025 கூகுள் கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணி தூக்கிடுச்சான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட்டுக்கு 2FA இல்ல. சோ கூகுள் அல்காரிதம் இப்ப என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா 2FA இஸ் மேண்டேட்டரி. இப்ப நீங்க 2FA அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா என்னெல்லாம் ஆகும் தெரியுங்களா? உங்க இமெயில்ஸ், ஸ்பெஷலி நியூ கான்டாக்ட்ஸ், ஸ்பாம் ஃபோல்டர்ல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அக்கௌண்ட் எதனா ஹேக் ஆயிடுச்சுன்னா அதை ரிகவரி இஸ் ஹைலி இம்பாசிபிள்ன்றாங்க. கூகுள் பீரியாடிக்கலி கீப் ஆஸ்கிங் டு ரீவெரிஃபை. யூடியூபோட மானிட்டைசேஷன், ஒருவேளை சேனல்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ், கூகுள் பிளே, உங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண மேண்டேட்டரியா போன் வெரிஃபிகேஷன் வேணும். சோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நீங்க இந்த வீடியோல டெக்னிக்கலி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் சும்மா ஒரு ஷார்ட்டா சொல்றேன். கூகுள் உங்க ஐடென்டிட்டியை சிங்கிள் நம்பர் ஆர் சிங்கிள் பாஸ்வேர்டா வேலிடேட் பண்ண மாட்டாங்க. கூகுள் உங்களோட பிஹேவியரல், உங்க டிவைஸ், உங்க பேட்டர்ன் அண்ட் உங்க ட்ரஸ்ட் சிக்னல்ஸ் இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் பில்ட் பண்ணும். நீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு உங்க அக்கௌண்ட் ஒன்னும் ஆகாது. பட் இதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே பிளாக் ஆகிறதுக்கோ இல்ல பிளாக் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாருன்னா உங்க சர்க்கிள்ல புதுசா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மோர் டீடைல்டு வீடியோஸ்க்கு பிரதீப்ஸ் POVA சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா, ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மோஸ்ட் வெல்கம். See you on the next video. Thanks for watching. Bye.